கூட எல்லாமே கொண்டு போட்டாங்க. கூட கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு கொஞ்சம் ஒரு 30 போகிறோம். இந்த மீன் கொஞ்சம் சென்சிட்டிவான மீன் வாங்க. அதே மாதிரி இந்த மீன் நினச்சோம்னா ஐஸ் போட்டு ஐஸ் மேலே வந்து தண்ணி மீன் வந்து பாக்ஸில் போட்டு அந்த மாதிரி கொண்டு வந்து பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. மீன் வந்து ஐஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது ஒன்று மேலே ஒன்று தூக்கி வைப்பாங்க. அப்படியே கொண்டு வந்து கரையை விற்க மாட்டாங்க. அது நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. பாதி மீன் பொறிக்காதீங்க, பாதி மீன் பொறிக்க அணியது கை கூட கொண்டோம். மீன் ஆத்தி இருக்கும். எவ்வளோ மீன் பொறிக்க காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஒரு 60 இறக்கி கொடுத்தாங்க. இது செகண்ட் ஷிஃப்ட் அங்கே ஃபுல்லாக அடி இருக்கு. மீன் எல்லாத்தையும் நம்ம பொறிக்க முடிச்சாங்க. வாங்க எல்லாமே தனியாக பொறிக்காச்சு. மீன் எல்லாத்தையும் ஐஸ் போடுற ஸ்டோரி பக்கத்தில் வந்து வச்சுங்க. பாருங்க இப்போ நம்ம 5 நாள் காலை சாப்பிட தான் சாப்பிடுவோம். ஒரு ஆள் ஆளுக்கு ஒரு கையில் ஒன்று வச்சுருப்பாங்க. தயிர் நம்மளுக்கு பண்ணால் ஒரு டைம் வந்து பழைய ஊற்ற போகிறோம். எங்கள் பழைய கொஞ்சம் மிக்சிங் அப்படிங்க. எல்லாத்தையும் குறைக்கி அலசி ஐஸ் போடுற சோழர் ஒன்று தாச்சுங்க. மொத்தம் ஒரு 25 கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன் இன்னையோட நம்ம கடலுக்கு வந்து 4வது நாள் ஆச்சுங்க. 4வது நாள் காலையில் முதல் வலை வாங்கிட்டு இருக்கோம். காலையில் ஒரு 5 மணி போல் போட்ட வலை, மணி 9 மணி ஆயிடுச்சு. 4 மணி நேரம் இழுத்துருக்கு. வாங்கிட்டு இருக்கோம். வலை வாங்கும்போது நல்லா டைட்டாக வந்துச்சுங்க. மீன் வந்து அதிகமாக மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்ன மீன் மாட்டியிருக்குன்னு. இப்போ நம்ம எதுக்கு நேரம் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, மங்களூருக்கு நேர ஒரு 10 நாட்டிக்கல் நார்த்தில் வந்து வலை வச்சு இழுத்துட்டு போயிட்டுருக்கோங்க. ஆழம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 அடி ஆழம் வரும். பாருங்க, தூர் அரை தூர் இருக்குங்க. அரை ஏரின்னு சொல்லுவோம் இதை. ஒரு ஏரின்னா முழு தூர். இந்த அரை ஏரி இருக்குது. உறங்கி ஒரு 500 கிலோ மீனாவது இருக்குங்க. தூக்கி பார்ப்போம் என்னென்ன மீன் இவ்வளோ தூருக்குள்ளே இருக்குன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இப்போ கப்பி வச்சாச்சு தூரில். இந்த வீஞ்சியில் போட்டு தாங்க தூக்கும். 2 ரோப் போடுது பாருங்க. இந்த 2 ரோப் போட்டால் தான் இந்த தூர் வந்து உள்ளே வரேன். மீன் எல்லாத்தையும் நம்ம போட்டு மேலே கொட்டியாச்சுங்க. பலதரப்பட்ட மீன் இருக்குது. எல்லா மீனுமே மிக்சிங்காக இருக்குது.
அதில் அதிகமாக வந்து இந்த செம்மா மீன் தான் இருக்குது. என்னாச்சுன்னா நம்ம வந்து வலை வைக்கலை, இன்ஜின் ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா இது எல்லாமே காலையில் ஏறுறதுங்க. காலையில் மாலையில் மட்டும்தான் இந்த மீன் கிடைக்கும். மதிய நேரத்தில் இந்த வெயிலில் வந்து இந்த மீன் கிடைக்காது. அதனால் இன்ஜின் ஆஃப் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த மீன் எல்லாத்தையும் புறக்கிட்டு இந்த மீனெல்லாம் ஐஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சாயங்காலம் ஒரு 2 மணி 3 மணி போல் தான் வலையை வந்து கடலில் போடுவோம். அது வரைக்கும் இன்ஜின் ஆஃப்லாம் இருக்கும். இப்போ என்ன செய்வோம்னா ரோப் எல்லாத்தையும் அவுக்குறோம் பாருங்கள். ரோப் எல்லாத்தையும் அவுத்துட்டு இந்த மீன் எல்லாத்தையும் புறக்குவோம். புறக்குனதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை. ஒவ்வொரு மீனாக தனித்தனியாக புறக்கிட்டு அதை வந்து ஐஸ் போடுவோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி ஒவ்வொரு மீனையும் தனித்தனியாக புறக்கி எப்படி வந்து தண்ணியில் அலசி எப்படி பாதுகாப்பாக நாங்கள் வந்து ஐஸ் போடுறோம். இதை பற்றின ஃபுல் வீடியோ தாங்க இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மீன் தாங்க உயிரோடு இருக்கும் பாருங்கள். எல்லா மீனும் உயிரோடு இல்லை, எல்லாமே இருட்டுக்கு ஏறினது. அதாவது காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு ஏறி இருக்குது. அதான் எல்லா மீனும் செத்து போயிருக்கு பாருங்கள். என்ன செய்கிறோம்னா கூடை எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டாச்சு பாருங்கள். கூடை கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு 30 கூடை சரக்கு இருக்குங்க. 30 கூடைக்கு மேலே தான் இருக்குது. நம்ம எப்படியும் இது எப்படியும் ஒரு 50 கூடை வச்சு புறக்குவோம். புறக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தனித்தனியாக பிரித்து கொட்டுவோம். என்ன செய்கிறாங்கன்னா ஆட்கள் எல்லாருமே க்ளவுஸ் போட்டு பிறக்கிறாங்க பாருங்கள். க்ளவுஸ் போட்டு தான் பொதுவாக பிறக்கும் அந்த மீன் எல்லாத்தையும். அப்போ தாங்க சரக்கு சீக்கிரமாக வந்து புறக்கிடலாம். இப்போ நம்ம மீன் எல்லாத்தையும் புறக்கியாச்சுங்க. மணி வந்து 10 மணி ஆயிடுச்சு. மீன் எல்லாத்தையும் புறக்க முடிக்க ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ மீன் புறக்க வச்சுருக்கோம், எப்படி புறக்க வச்சுருக்கோன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் திக்காலாக இருக்குங்க ஒரு இடத்துலையும். இது எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றா கொண்டு போய் ஃபிஷ் ஹோல்டர் பக்கத்தில் வந்து வைக்கணும். மீன் எல்லாத்தையும் அலசிட்டு இப்போ மீன் எப்படி அலசணும்னு பாருங்கள். ஒரு ஆள் அலசுவாங்க, ஒரு ஆள் வந்து ஓசு பிடிப்பாங்க. 2 பேரும் வந்து அந்த மீன் எல்லாத்தையும் ஃபிஷ் ஹோல்டர் பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க பாருங்கள். இப்படி தான் ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம் கடல் மேலே. மீன் எல்லாமே அலசி ஃபிஷ் ஹோல்டர் பக்கத்தில் போயிருச்சுங்க. இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக பிரிக்கணும். இந்த கணவாயை வந்து பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த மீனையும் தனியாக பிரிப்பாங்க.
இந்த மீன் இருக்குது பாருங்கள், இதையும் தனித்தனியாக பிரிப்பாங்க. எல்லாத்தையும் தனியாக பிரித்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா இதை வந்து ஐஸ் போடுறதுக்காக கொண்டு வருவாங்க. இப்போ வந்து அந்த செம்மா மீன் எல்லாமே அணியத்துக்கு போயிடுச்சுங்க, ஐஸ் போடுறதுக்காக ஃபிஷ் ஹோல்டர் பக்கத்தில் போயிடுச்சு. வாங்க எத்தனை கூட பிடிச்சிருக்கோன்னு பார்ப்போம். ஒரு சீலா ஒரு வஞ்சர மீன் ஒன்று வந்துருக்குங்க பாருங்கள், ஃபிஷ் ஹோல்டர் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 கூட கிட்ட இருக்குங்க. இந்த செம்மா மீன் மட்டும் ஒரு 30 கூட கிட்ட இருக்குது. மற்றெல்லாம் சில்லறை மீன் ஒரு 10 கூட கிட்ட இருக்குது. மொத்தம் ஒரு 40 கூட சரக்குங்க. கூட வந்து ஒரு 1500 போட்டாலும் குறைஞ்ச ஒரு 60,000 சரக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஹோல்டருக்குள்ளே இருக்கோம். இப்போ பிடிச்ச மீனை ஐஸ் போட போகிறோம். பாக்ஸ்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சியாச்சுங்க. இந்த மீன் கொஞ்சம் சென்சிட்டிவான மீன், சீக்கிரமே இந்த மீன் வந்து டேமேஜ் ஆயிருங்க. ஒரு 3 நாள் 4 நாளில் வந்து இந்த மீன் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் இந்த மீனை கொஞ்சம் சேஃப்டியாக தான் பார்த்துக்குருவாங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு ஆட்டம் என்ன செய்வாங்கன்னா ஐஸ் மாற்றுவாங்க. அதே மாதிரி இந்த மீனை என்ன செய்வாங்கன்னா ஐஸ் போட்டு ஐஸ்க்கு மேலே வந்து தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி கூலிங்லேயே வச்சுருப்பாங்க மீன் எல்லாத்தையும். எல்லாமே ஆல்ரெடி ஏற்கனவே பிடிச்ச மீன். மீன் அந்த அளவுக்கு இந்த கடலில் வந்து நம்ம அந்த அளவுக்கு பிடிக்கலை. மீன் வந்து கம்மியாக பிடிச்சிருக்கோம். என்னையோட 4வது நாள் ஆச்சு. 4 நாளில் மீன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸ்டோருக்குள்ளே மீன் வந்து கம்மியாக தான் இருக்குது. மீனை வந்து பாக்ஸில் போட்டுட்டா அந்த மாதிரி கொண்டு வந்து பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. மீன் எல்லாத்தையும் ஐஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று தூக்கி வைப்பாங்கங்க. ஏன்னா மேலேயும் ஐஸ் போட்டு ஃபில் பண்ணணும். இந்த மீன் எல்லாத்தையும் அப்படியே வைக்க மாட்டாங்க. இதை என்ன செய்வாங்கன்னா மேலேயும் வந்து ஐஸ் போடுவாங்க. அந்த மீனுக்கு மேலே வந்து ஐஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து பாக்ஸ் வைப்பாங்க. அப்போதான் மீன் வந்து கெட்டு போகாமல் சேஃப்டியாக இருக்கும். இப்போ நம்ம கடலில் மீன் பிடிச்சது அப்படியெல்லாம் கொண்டு வந்து கரையை வந்து விற்க மாட்டோங்க. அதுக்கு நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. இந்த 10 நாள் வந்து மீன் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த மீனை வந்து சேஃப்டியாக நாங்கள் வைப்போம். அப்போ தான் கரைக்கு கொண்டு வந்து இந்த மீன் எல்லாத்தையும் எங்களால் விற்க முடியும். மீன் எல்லாமே கெட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்து கீழே அள்ளி கொட்ட சொல்லிடுவாங்க. இல்லைன்னா விலை வந்து ரொம்ப கம்மியாக ஒரு அடிமாட்டு ரேட்டுக்கு எடுப்பாங்க. பாருங்க, பாக்ஸ் எல்லாத்துலேயும் ஆல்ரெடி ஐஸ் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஒரு பாக்ஸில் தண்ணி ஊற்றுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
மீன் எல்லாத்தையும் ஐஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ தான் கணவாயை புடைக்க முடிச்சிருக்கோம். மொத்தம் ஒரு 3 சைஸாக புடைக்க வச்சுருக்காங்க பாருங்கள். மொத்த கனவா ஒரு 50 கிலோ கிட்ட இருக்குங்க. இந்த கனவை வந்து அலச போகிறாங்க. நல்லா அலசுறது. ஏன்னா மை வந்து இந்த கனவாவில் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால் நல்லா அலசி வெள்ளைன்ட்டு வரணுங்க. அப்போ தான் கனவை வந்து ஐஸ் போட்டு கரையை கொண்டு போகும்போது கனவா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கனவா அலசுவோம் பார்த்துக்கிறோங்க. ஊசி கனவா, ஓட்டு கனவா இருந்தால் நாங்கள் அலச மாட்டோம், அப்படியே கொடுத்துருவோம். ஏன்னா ஓட்டு கனவா வந்து எவ்வளோ தான் அலசினாலும் வந்து அது வந்து மையாக தான் இருக்கும். அதனால் நாங்கள் ஊசி கனவா மட்டும்தான் இந்த மாதிரி நாங்கள் அலசுவோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அடுத்து நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த மீன் எல்லாத்தையும் ஐஸ் போட்டுட்டு இந்த வலையை வந்து வேலை பார்ப்போம். இந்த வலையை வந்து வேலை பார்த்துட்டு சாப்பிடுவோம். அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறோம்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வந்து காலை சாப்பாடு சாப்பிட போகிறோம். காலை சாப்பாடு என்னென்னா பழைய கஞ்சி கனவா ரோஸ்ட்டுங்க. ஊசி கனவா வந்து முழுசாக போட்டிருக்க அவ்வளோ பாருங்கள். வாங்க, இப்போ தான் ஆட்கள்லாம் பல்லு வளர்க்குறாங்க. எப்படி கடல் மேலே எப்படி சாப்பிட்றோம்னு பாருங்கள். இது என்னென்னா மதியம் சமையலுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. இறால் மதியம் வந்து இறால் பிரியாணி போட போகிறோம். வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா ஒரு ஆளுக்கு தனித்தனியாக கனவாயை வந்து எடுத்து வைக்க போகிறாங்க. அப்போ தான் கணக்கு தெரியும் ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு. ஏன்னா ஒரு ஆளுக்கு கூட போயிடும். சரிப்பா இல்லை எடுத்தாச்சு. இந்த வராங்க தயிர் இருக்குதே.
பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பிட போகிறோம். எப்படி சாப்பிட்றோம் பாருங்க. இறால் பிரியாணி கடல் மேலே. சட்டியை ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம 4வது நாள் 2வது வலை வாங்கிட்டு இருக்கோமுங்க. மதியம் ஒரு 3 மணி போல் போட்ட வலை. 7:30 மணி ஆயிடுச்சு. வலையை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வலையும் கொஞ்சம் டைட்டாக தாங்க வருது. வலையை வந்து நம்ம கையில் வாங்க முடியலை. அதனால் என்ன செய்கிறோம்னா ரோப்பு போட்டு வாங்கிட்டு இருக்கோம் பாருங்கள். கையால் வலையை வாங்க முடியலைன்னா இந்த மாதிரி தான் ரோப்பு வச்சு வாங்குவோம். சூறு ஃபுல்லாக டைட்டாக இருக்குங்க மீன். இதை வந்து 2 பிரிவாக நம்ம இப்போ தூக்க போகிறோம். ஒரு பிரிவாக நம்மளால் தூக்க முடியாது. இதை தான் நாங்கள் 2 ஏரின்னு சொல்லுவோம். காலையில் தூக்கும்போது அரை ஏரி இருந்துச்சு. இது வந்து 2 ஏரி சரக்கு பாருங்க. எப்படி வந்து 2 பிரிவாக பிரிக்கிறோம்னு. அங்கே வந்து வீஞ்சியில் வந்து 3 பேர் நிற்பாங்க. 3 பேர் நின்று அங்கே தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பிரிச்சாச்சு மீனை. வந்து மீனை வந்து 2 பிரிவாக தூக்க போகிறோம். எப்படி தூக்குறோம்னு பாருங்கள். எப்படி தூக்கி எப்படி நம்ம போட்டு மேலே கொட்டுறோம்னு பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரிலாம் மீன் வந்து ஏதாவது ஒரு வலைக்கு தாங்க கிடைக்கும். வந்து தூரில் வந்து ரோப் வைக்கிறோம். இந்த மாதிரி மீன் ஏறும்போது போட் ரொம்பவும் பரபரப்பாக இருக்குங்க. ஆட்கள் எல்லாருமே வேகமாக நிற்கணும்.
பெருசாக ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் கூட மீன் எல்லாமே கடலில் போயிடும். அப்புறம் கை கெட்டினது வாய் கெட்டாத கதையாக போயிருங்க. தூருக்கு ரோப் வச்சாச்சு. தூரை இப்போ தூக்க போகிறோம். எப்படி தூக்குறோம்னு பாருங்கள். ஒரு டன்னுக்கு மேலே இருக்குங்க சரக்கு. ஒரு ஒளி பார்ப்போம் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு. வந்து நம்ம ஒரு ஏரி சரக்கு தூக்கியாச்சு. அடுத்த ஏரியா நம்ம தூக்க போகிறோம். நம்ம 2வது ஏரிக்கு ரோப் வச்சாச்சுங்க. அங்கே அந்த தூரில் எவ்வளோ சரக்கு வந்துருக்குன்னு பார்ப்போம். இந்த தூரில் வந்து ஃபுல்லாக தாங்க இருக்குது. இப்போ அந்த தூரில் எந்த அளவுக்கு மீன் தூக்கணுமோ அதே அளவு தான் இருக்குது. குறைஞ்சது 2 இன்ச்சு தான், எப்படியும் ஒரு 2 டன்னுக்கு மேலே இருக்குதுங்க. இப்போ நம்ம 2வது ஏரிக்கு ரோப் வைக்கிறோம். பாருங்கள்
போட்டை நிறைஞ்சி போச்சு. குறைஞ்ச ஒரு 3 டன்லேருந்து 4 டன் கிட்ட இருக்குங்க. அடி ஃபுல்லாக மீனாக தான் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம மீன் எல்லாத்தையும் பிறக்க போகிறோம்ங்க. இப்போ வந்து நைட்டோவில் வந்து கடலில் வச்சாச்சு பாருங்க. ரோப் ஓடிட்டு இருக்கு. நம்ம வந்து வலையை மாற்றி வேறு வலையை மாற்றி நைட்டோவில் வச்சாச்சுங்க. இந்த அட்டியில் இருக்கிறது நம்ம இழுத்த வலை, கடலில் போட்டிருக்கிறது நைட்டு வலை. மீன் எல்லாத்தையும் பிறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மீன் ஏறும்போது பிறக்கிறதுக்கு இடம் இருக்காதுங்க. இந்த மாதிரி மூலையில் உட்காந்து தான் பிறக்கணும். ஃப்ரீயாக உட்காந்து பிறக்க முடியாது. ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து ஆளுக்கு ஒரு 10 கூட வச்சு தான் பிறக்கும். ஜரஜரன்னு பிறக்கிடலாமுங்க இந்த மீன். பார்ப்போம் எப்போ வேலை முடியுது. மணி வந்து 8 மணி ஆயிடுச்சு. வேலை முடிகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. எல்லா மீனையும் புறக்கிட்டு மீன் எவ்வளோ மீன் வருதுன்னு கடைசியில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாதி மீனை புறக்கியாச்சுங்க. பாதி மீனை புறக்கி அணியத்துக்கு ஐஸ் போடுறதுக்காக கொண்டு வந்துட்டோம். மீன் அலசிக்கிட்டு இருக்கோம். அங்கே எவ்வளோ மீன் புறக்கிருக்கோம்னு காட்டுறேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 கூட கிட்ட இங்கேயே இருக்குங்க பாருங்க. உள்ள வந்து ஐஸ் போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அட்டியில் வந்து எவ்வளோ மீன் இருக்குன்னு காட்டுறேன். இதெல்லாம் அல்றதுக்கு கூட இல்லைங்க, கூட முடிஞ்சிருச்சு. இந்த மீன் எல்லாத்தையும் குறைக்கிட்டே பார்ப்போம். ஷிஃப்ட் ஒரு 60 டிக்கெட் இறக்கி கொடுத்தாச்சுங்க. இது வந்து செகண்ட் ஷிஃப்ட்டு பாருங்க. ஃபுல்லாக அடிக்கிருக்கு. ஐஸ் போடுறதுக்காக உள்ளே இறக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போய் எப்படி ஐஸ் போடுறாங்கன்னு காட்டுறவாங்க. ஃபிஷ் ஹோல்டருக்குள்ளே வந்துட்டோம். தனித்தனியாக பிரித்து ஐஸ் போட்டுக்கிருக்காங்க. ஒரு ஆள் வந்து ஐஸ் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் வந்து மீனை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் வந்து தட்டிக்கிருக்காப்புல. இந்த மீனை பாக்ஸில் கொட்டுறாங்க பாருங்கள். இவங்க தான் மாஸ்டர். மற்ற 2 பேரும் வந்து ஹெல்ப்பரு. நான் உங்களுக்கு தான் தெரியும் எந்த மீன் எப்படி போடணும்னு.
ஒன்று 25 பாக்ஸ் வரும். அட்டியில் மீன் முடிஞ்சு மச்சான். ரெண்டாவது ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து மூணாவது ஷிஃப்ட் இறக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். கடலுக்கு வந்து 5வது நாள் ஆச்சு. 5வது நாள் காலையில் ஒரு 6 மணி போல் வலை போட்டு இப்போ 9 மணி போல் வலை எடுக்கிறோம். ஒரு 3 மணி நேரம் இழுபட்டுருக்குங்க. அங்கே என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்ப்போம். 3 மணி நேரத்தில் மொத்தமாக ஒரு 300லேருந்து ஒரு 400 கிலோ மீன் கிட்ட இருக்குங்க. வந்து தூர் வந்து மேலே வந்துருச்சு. நம்ம தூரை வந்து அவுத்து விடணும். அப்போ தான் அந்த மீன் எல்லாமே வெளியே கொட்டேன். இப்போ இந்த ரோப்புக்கு போய் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ரோப்பை உருவி விட்டால் தான் மீன் எல்லாமே வெளியே வரேன். இதான் லாக்கு. மீன் எதுவுமே வெளியே போகக்கூடாதுக்கான லாக்கு தாங்க. எல்லாமே வலையை விட்டு வெளியே வந்துருக்குங்க. இந்த 2 வகையான மீன் வந்து மாட்டியிருக்கு. ஒன்று வந்து செம்மா மீன் சொல்லுவாங்க. சிவப்பு கலரில் இருக்கிற வந்து டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க இங்கே மங்களூரில். பாருங்கள் எல்லா மீனும் உயிரோடு இருக்குங்க. இப்போ வந்து இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஏன் ஆஃப் பண்ணிட்டோம்னா வெயிலுக்கு வந்து இந்த மீன் வந்து ஏறாதுங்க. இது எல்லாமே இருட்டுக்கு ஏறுற மீன். அதாவது காலை வேலைக்கு ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் ஏறும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்து ஏறும். ஒரு 3 மணிலேருந்து ஒரு 7 மணி வரை ஏறும். அந்த நேரத்தில் மட்டும்தான் வலை போடுவோம். மற்ற நேரத்தில் வந்து வலை போட மாட்டோம் இந்த மீன் பிடிக்கிறதுக்காக. இப்போ என்ன செய்வோம்னா அந்த மீன் எல்லாத்தையும் தனித்தனியாக புறக்க போகிறோம். புறக்கி எந்தெந்த மீன் எவ்வளோ கூட வருதுன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கூட ஒரு போட்டு வந்து விளையாட்டுக்கு இருக்காங்க பாருங்கள். அது வந்து நம்மளோட கம்பெனி போட்டு தான். நம்ம போட்டுக்கும் இன்னொரு போட்டுக்கும் அந்த போட்டுக்கும் ஒரே ஓனர். இந்த போட்டுக்கும் அந்த போட்டுக்கும். இப்போ மீன் எல்லாத்தையும் நம்ம புறக்கி முடிச்சாச்சுங்க. பாருங்கள் எல்லா மீனையும் தனித்தனியாக புறக்கியாச்சு. புறக்குனால அந்த செம்மா மீன் கிட்டத்தட்ட ஒரு 18 கூட கிட்ட இருந்துச்சு. அப்புறம் அந்த டிஸ்கோ மீன் ஒரு 7 கூட கிட்ட இருக்குங்க. மொத்தம் ஒரு 25 கூட மீன் பிடிச்சிருக்கோம். கூட ஒரு 20 கிலோ போட்டாலே எப்படியும் குறைஞ்ச ஒரு 500 கிலோ மீன் வருங்க எல்லாம் சேர்த்து.
எல்லாத்தையும் நம்ம அலசிக்கிட்டு இருக்கோம். நாலாவது நாள் நம்ம வந்து நல்ல மீன் பிடிச்சோம். இப்போ 5வது நாள் முதல் வலைக்கு நல்ல மீன் தாங்க இருக்குது. இப்போ அடுத்து நம்ம வந்து போட்டை வந்து வழிய விட்ருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம ஒரு 3 மணி போல் வலை போட்டு திரும்ப ஒரு 7 மணி போல் வலை எடுப்போம். அந்த வலைக்கு எவ்வளோ மீன் வருதுன்னு பார்ப்போம். மீன் எல்லாத்தையுமே கடல் தண்ணியில் அலசணுங்க. இது வந்து கடல்ல இருந்து தான் வருது. இதனால ஏன் நம்ம வந்து அலசுறோம்னா அப்போ மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மேலே வந்து இந்த மண், இந்த சேறு எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சு அலசுறதுனால அந்த மண், சேறு எல்லாமே ஓடிடும். கடல்லேருந்து வரும்போது மீன் வந்து சேரும் சகதியமாக தான் வரும். நம்ம தண்ணி பிடி தான் அலசி தான் உள்ளே ஐஸ் வைப்போம். அப்படியே ஐஸ் வச்சோம்னா மீன் வந்து கெட்டு போயிடும், இல்லைனா மீன் வந்து டேமேஜ் ஆயிரும். குறைஞ்ச ஒரு 40,000 மீன் நம்ம பிடிச்சிருக்கோங்க. நம்ம மீன் எல்லாத்தையும் ஐஸ் போடுறதுக்காக ஸ்டோரேஜ் பக்கத்தில் கொண்டு வந்தாச்சுங்க. பாருங்க, உள்ள வந்து ஐஸ் போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி எப்படி எல்லாமே ஐஸ் போட்டோமோ அதே மாதிரி தான் இதையும் ஐஸ் போடுவாங்க. இல்லை அந்த பாக்ஸ்லாம் ஐஸ் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அடுத்து நம்ம என்ன செய்வோம்னா அந்த மீன் எல்லாத்தையும் ஐஸ் போட்டுட்டு அடுத்து வந்து காலை சாப்பாடு சாப்பிட போகிறோமுங்க. காலை சாப்பாடு என்னென்னு காட்டுறவாங்க. காலை சாப்பாடு என்னென்னா பழைய கஞ்சிங்க. பழைய கஞ்சிக்கு இந்த மீன் புட்டு, டிஸ்கோ மீனை வந்து புட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம போட்ட காலை சாப்பாடு. இப்போ வந்து நம்ம இழுத்த வலையை கடலில் போட்டு இழுத்த வலையை வந்து தெளிவாக ஏற்றிக்கிருக்காங்க. சாயங்காலம் வந்து திரும்ப வலை போடுறதுக்காக. நம்ம போட்டு அந்த போட்டு ஒரே மாதிரியே வலியுதுங்க. அதாவது இன்ஜின் ஆஃப் பண்ணி போட்டுருவோம். மதியம் ஒரு 3 மணி போல் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள் கடல் வந்து எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. இப்போ நம்ம 5வது நாள் காலை சாப்பாடு தாங்க சாப்பிட போகிறோம். ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு கையில் ஒன்று வச்சுருக்க பாருங்க. அதுதான் தயிர். நம்மளுக்கு 10 நாளைக்கு தேவையான தயிரை வந்து கடையில் இருந்து வாங்கிட்டு வந்துடுவோம். நம்மளுக்கு வந்து எதுக்கெல்லாம் தயிர் ஊற்றி சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கோ அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து தயிர் ஊற்றுவோம். குறிப்பாக சொல்ல போனால் அந்த பழைய கஞ்சிக்கு வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ வந்து என்னென்னா கீழே வந்து தயிர், வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து பழைய கஞ்சி ஊற்ற போகிறோம். இதேங்க பழைய கஞ்சி மிக்சிங் பார்த்துக்கிடுங்க. ஒரு பானை ஃபுல்லாக வந்து கஞ்சி போட்டு வச்சுருவாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இந்த கஞ்சி வந்து மிஞ்சிருச்சுன்னா அதை வந்து கடலில் ஊற்ற மாட்டோம், மதியம் வந்து வச்சு சாப்பிடுவோம். குறிப்பாக நாங்கள் கடல் மேலே வந்து உணவை வந்து என்றைக்குமே வேஸ்ட் பண்ண மாட்டோம்ங்க. ஏன்னா நம்ம வந்து உழைக்கிறத உணவுக்காக தான்.
திறந்தாலும் தெரியுங்க அது. கஞ்சி போட்டாச்சு. ஏன் கஞ்சிக்கு அப்புறம் டேட் முடிஞ்சிச்சு ஒன்று, டிஸ்கோ இன்னொன்று நாளாயிடுச்சு. என்ன போடுவாங்க? ரொம்ப கம்மியாக போட்டுங்களா? இல்லக்கா படம் போய் எப்பயும் போகிற மாதிரி போட்டிருக்கேன். அவ்வளோ வருது. பேட்டு கலத்தனமா வாழ்க்கையுமா இப்போ நம்ம 5ஆவது நாள் 2வது வலை எடுத்துருக்கோங்க. மதியம் ஒரு 3 மணி போல் போட்ட வலை. மணி இப்போ 7:30 ஆயிடுச்சு. 7 மணிக்கே வலை எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மணி வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு வலை வாங்கி முடிய. இப்போ வந்து வலையில் வந்து மீனை தூக்க போகிறோம். வாங்க இந்த வலைக்கு என்ன மீன் வந்துருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் எல்லாத்தையும் மேலே தூக்கியாச்சுங்க. இதில் வந்து எல்லா மீனுமே மிக்சிங்காக இருக்குது. இந்த டிஸ்கோ, அப்புறம் இந்த லெதர் ஜாக்கெட்டு, அப்புறம் இந்த செம்மா மீன், 3-4 வகையான மீன் இருக்குங்க. புறைக்கு பார்ப்போம் என்னென்ன மீன் எவ்வளோ வருதுன்னு. இப்போ நம்ம மீனை பிறகுறதுக்காக ரவுண்டாக செட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்படி ரவுண்டாக வந்து மீனை பிரித்து வச்சாதான் நம்ம ஒரு 8 பேர் இருக்கோம், 8 பேர் தனித்தனியாக உட்காந்து பிறக்கிறதுக்கு சரியாக வரும். மீனை வந்து ஒரே இடத்துல குமிச்சு பிறக்கணும்னா லேட்டாக பிறக்கிறதுக்கு. அதனால் சவுளை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக பிரிச்சுருவோம். இந்த மாதிரி ரவுண்டாக பிரித்து தாங்க மீனை வந்து நாங்கள் பிறக்குவோம். நம்ம மீன் எல்லாத்தையும் பிறக்கி அலசி ஐஸ் போடுறதுக்காக ஃபிஷ் ஹோல்டர் அதில் கொண்டு வந்தாச்சுங்க. மொத்தம் ஒரு 25 கூடையில் மீன் இருக்குது பாருங்கள். இதில் இந்த செம்மா மீன் மட்டும் ஒரு 15 கூடை கிட்ட இருக்குங்க மொத்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லறை மீன் ஒரு 5 கூட இருக்குது. மொத்தம் ஒரு 500 கிலோ மீன் கிட்ட நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் அந்த பாட்டில். ஐஸ் போடுறதுக்காக உள்ளே இறங்கியிருக்காங்க. ஆல்ரெடி மீன் எல்லாத்தையும் எப்படி ஐஸ் போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த மீன் ஐஸ் போடுவோம். அவ்வளோதாங்க. இன்னையோட 5ஆவது நாள் தொழில் வந்து முடிஞ்சிருச்சு. டே தொழில் முடிஞ்சிருச்சு. நைட்டு வேலை வந்து இழுவையில் போயிட்டுருக்கு.